வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து இன்று வெளியேறும் மஹிந்த. கொழும்பில் துப்பாக்கியுடன் 2 கைது. ஜெனீவா செல்லும் அர்ஜுனா சபையில் பகிரங்க சவால். நாமல் ராஜபக்சவை கொலை செய்ய முயற்சி முட்டு பரபரப்பு தகவல். கட்டார் மீதான இஸ்ரேலிய தாக்குதல், மோடி கடும் கண்டனம். தொடர்பென விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே தனக்கு வழங்கப்பட்டிருந்த உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து இன்றைய தினம் வெளியேறவுள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான ஓய்வூதியம் தவிர்த்த ஏனைய சலுகைகளை நீக்கும் சட்டம் மூலம் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு சபாநாயகரினால் சான்றுபடுத்தப்பட்டது. இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த நீண்ட காலமாக குடியிருந்து வந்த விஜயராம இல்லத்திலிருந்து இன்று வெளியேறவுள்ளார். அதனையடுத்து சிறிது காலம் வரை அவர் கொழும்பை விட்டு வெளியில் வசிக்கும் விருப்பத்தை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தங்காலையில் உள்ள காலண்ட் இல்லத்தில் அவர் தங்குவதற்கான சாத்தியங்களே பெருமளவில் காணப்படுவதாகவும் தெரியவந்துள்ளது. கொழும்பு கொல்லிப்பட்டி பிரதேசத்தில் துப்பாக்கியுடன் 2 போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சந்தேகத்துக்கிடமான முறையில் பயணித்த மோட்டார் சைக்கிளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே மேற்படி 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது அவர்களிடமிருந்து G56 ரக துப்பாக்கியொன்று போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நாட்டில் நடந்த குற்றங்கள் தொடர்பில் தான் ஜெனீவா சென்று முறையிட உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் ஒரு பயங்கரவாதி என யாராவது கையை உயர்த்தி கூறுங்கள். யாரும் கையை உயர்த்தவில்லை. அதேபோல மக்கள் விடுதலை முன்னணியின் ஸ்தாபகர் ரோகண விஜயவீர ஒரு பயங்கரவாதி இல்லை என நானும் கூறுவேன். ஆளும் கட்சியில் யாரையும் வடக்கு மக்களுக்கு தெரியாது. அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் இளங்குமரன் ஆகியோரையும் எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் வடக்கு மக்கள் உங்களுக்கு வாக்களித்தமைக்கு காரணம் இருக்கிறது. ஒரு காலத்தில் எங்களைப் போலவே நீங்களும் அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் செய்தவர்கள். இதனாலேயே நம்மை போன்றவர்கள் என எண்ணி வடக்கு மக்கள் உங்களுக்கு வாக்களித்தனர். அத்துடன் இன்று வரை எங்களுக்காக மரணித்த ஒருவரை கடவுள் என நாடாளுமன்றத்தில் கூறிய ஒரே தமிழ் அரசியல்வாதி நான் மட்டுமே. வடக்கு கிழக்கில் குற்றச்செயல்கள் நடைபெறுகின்றன. ஆனால் அதற்கான நடவடிக்கைகள் இன்று வரை எடுக்கப்படவில்லை. யாரும் அதற்காக கைது செய்யப்படவில்லை. ஆனால் நீங்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்தீர்கள். ஆனால் நான் என்றாவது ஒரு நாள் சிங்கள மக்கள் வாழும் ஒரு தொகுதியில் நின்று தேர்தலில் போட்டியிடுவேன். அப்போது உங்கள் கட்சியில் எத்தனை குழந்தைகள் மீதம் இருக்கின்றது என்பதை பார்ப்போம் என தெரிவித்துள்ளார். அரசாங்க தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை போதைப்பொருள் தொடர்பான குற்றத்துடன் தொடர்புபடுத்தி அவரது உயிருக்கு தீங்கு விளைவித்து பாதாள உலகத்தினரிடையே ஒரு பிரச்சனையாக விளக்க முயற்சிப்பதாக நியாயமான சந்தேகம் உள்ளது என்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் சாகர காரியவசம் பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார். இது மிகவும் ஆபத்தான சதித்திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்று இந்த நாட்டு மக்களுக்கு நாங்கள் கூறுகின்றோம் என மேலும் அவர் கூறினார். கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பேசிய ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் சாகர காரியவசம் மேற்கண்டவாறு தெரிவித்தார். கொரோனா வைரஸ் தொற்று அதிக நெரிசல் இருந்த காலத்திலும் கூட சிவப்பு லேபிள் கொண்ட ஒரு கொள்கலன் கூட சுங்கத்திலிருந்து ஆய்வு செய்யப்படாமல் விடுவிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார். ஊடகவியலாளர் மாநாட்டில் மேலும் பேசிய சாகர காரியவசம், இந்த நாட்டின் வரலாற்றில் மிகவும் தீவிரமான மற்றும் ஆபத்தான குற்றச்சாட்டு என்னவென்றால் சிவப்பு லேபிள் கொண்ட 323 கொள்கலன்கள் எந்த ஆய்வும் இல்லாமல் விடுவிக்கப்பட்டன. துறைமுகத்தில் சுங்கத்துறை மிகவும் நெரிசலாக இருந்த காலம் கோவிட் காலம். அந்த காலகட்டத்தில் சுங்கத்துறை சிவப்பு லேபிள் கொண்ட ஒரு கொள்கலனை கூட ஆய்வு செய்யாமல் விடுவிக்கவில்லை. இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக சுங்கத்துறையில் போலி நெரிசல் உருவாக்கப்பட்டதாக பேச்சு உள்ளது. அதன் பிறகு இதுபோன்ற நெரிசல் இல்லை. அதற்கு முன்பு இதுபோன்ற நெரிசல் இல்லை. விடுவிக்கப்படாத சிவப்பு லேபிள் கொண்ட 323 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டதாக சுங்க அதிகாரிகள் சங்கம் கூறுகிறது. அது மட்டுமல்லாமல் 323 கூடுதலாக இதேபோன்ற சிவப்பு லேபிள் கொண்ட ஏராளமான பிற கொள்கலன்கள் அதே காலகட்டத்தில் விடுவிக்கப்பட்டுள்ளன. இந்த கொள்கலன்களில் பிரபாகரன் இலங்கைக்கு கொண்டு வந்திருக்க முடியாத ஆயுதங்கள் இருப்பதாக MP அர்ச்சனா நாடாளுமன்றத்தில் கூறியிருந்தார். மேலும் இந்த கொள்கலன்களில் போதைப் பொருள், தடை செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் பணம் இருப்பதாக பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளன. இது தொடர்பாக நாங்கள் புகார் அளித்துள்ளோம். ஆனால் இன்று வரை அதற்கு எந்த பதிலும் இல்லை.
இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கட்டார் மீதான இஸ்ரேலிய தாக்குதல் குறித்து ஆழ்ந்த கவலை வெளியிட்டுள்ளார். தனது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டு இதனை குறிப்பிட்டுள்ளார். அந்த பதிவில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: சகோதரத்துவம் வாய்ந்த கத்தாரின் இறையாண்மையை மீறுவதை இந்தியா கண்டிக்கிறது. பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் மூலம் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கும் மோதல் அதிகரிப்பதை தவிர்ப்பதற்கும் நாங்கள் ஆதரவளிக்கின்றோம். பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு ஆதரவாகவும் அனைத்து வடிவங்களிலும் வெளிப்பாடுகளிலும் பயங்கரவாதத்துக்கு எதிராகவும் இந்தியா உறுதியாக நிற்கிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய வெளியுறவு அலுவலகம் நேற்று தாக்குதலை விமர்சித்தது. ஆனால் கண்டனம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதை நிறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து மக்களின் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.